என் செல்ல குழந்தையே, நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக தான் உன் குலதெய்வம் உன்னை தேடி பேச வந்துள்ளேன். கிடைத்த வாழ்க்கையை நீ நினைத்தபடி வாழ்வதற்கு ஏற்றாற்போல மனதை தயாராக்கி கொண்டால், நீ நினைத்தது போல வாழ்க்கை அமையவில்லையே என ஏக்கம் கொள்ளாமல் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையை உனக்குள் உருவாக்கி கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறிவிடும். நீ நினைத்தது போல உனக்கு வாழ்க்கை அமையவில்லைதான். நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் உனக்கு கிடைக்கவில்லைதான். ஆனால் இப்படியே உன் வாழ்க்கை இருந்து விடாது அல்லவா? இனி வரக்கூடிய வருங்காலத்தில், உன் எதிர்காலத்தில் நீ நினைத்தது போலவே சந்தோஷமாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் உனக்காக உன் குலதெய்வம் சரி செய்து விட்டேன். நீ என்னை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் சரி, என்னை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சரி, எப்போதும் என் மனம் முழுவதும் நான் என் அன்பு குழந்தையான உன்னைத்தானே நினைத்து கொண்டிருக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ பல விஷயங்களால் என்னை நினைக்க மறந்து விடுகிறாய். பிறகு செலவழிக்கலாம் என பணத்தை தான் சேமித்து வைக்க முடியுமே தவிர, பின்னால் வாழ்ந்து கொள்ளலாம் என ஒரு நாளை கூட உன்னால் எடுத்து வைக்க முடியாது என் செல்லமே. அன்றன்றைக்க வாழ்க்கையை அன்றன்றே வாழ்ந்து விட வேண்டும். நீ நிம்மதியோடு இருந்தால் உன் வாழ்வில் ஒரு நிமிடம் கூட வீணாக போகாது. நிம்மதி இல்லாவிட்டால் ஒரு நிமிடம் என்ன, உன் வாழ்நாளே வீணாகிவிடும். கிடைக்காத விஷயங்களையும் நடக்காத விஷயங்களையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே வாழ்நாளை வீணாக்கி விடாமல், கிடைக்கும், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் அம்மா என் மீது நம்பிக்கை வை. உன் மகிழ்ச்சியின் அளவை அதிகப்படுத்தி சந்தோஷத்தை உனக்கான திறப்பு வாசலாக வைத்துக்கொண்டு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன். இந்த உலகில் யார் உன்னை தனியாய் விட்டாலும் சரி, தவிக்க விட்டாலும் சரி, உனது துணிவும் நம்பிக்கையும் உன்னிடம்தானே இருக்கிறது. அதை ஒருபோதும் இழந்து விடாதே. நீ துணிவோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டால், எல்லா சூழ்நிலைகளிலும் அனுசரித்து வாழ பழகிவிட்டால் நிச்சயமாக உனது எதிர்காலம் மிக சிறப்பானதாகவே அமையும். தன்னை விட மற்றவன் சுகமாக வாழ்கிறானே என்கிற எண்ணம் மட்டும் உனக்குள் வந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அதுவே உன் வாழ்வில் எல்லா துன்பங்களும் வருவதற்கு காரணமாக அமைந்துவிடும். இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் வேறு வேறு மாதிரியான வசதிகளும் வாய்ப்புகளும் தான் இருக்கிறது. அதற்காக அவரை போல் என் வாழ்க்கை இல்லையே, அவரை போல எனக்கு வசதிகள் இல்லையே என யார் ஒருவரும் யாரை பார்த்தும் நினைக்க வேண்டாம். ஏனெனில் உன் கண்களுக்கு வசதி வாய்ப்போடு தெரிபவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நான் மட்டும்தானே அறிவேன். மற்றவர்கள் பார்ப்பதற்கு எதுவும் தெரியவில்லை என்றாலும் அவரவர் வாழ்வில் 1000 கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நீ யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து அதுபோல் இருக்க வேண்டும் என நினைக்காதே. அதற்கு பிறகு அவர் துன்பம் உன்னை பின்தொடர்ந்துவிடும். யாருக்கும் கிடைத்ததை காட்டிலும் என் வாழ்க்கை அழகானதாய், அற்புதமானதாய், சந்தோஷமானதாய் இருக்க வேண்டும் என என்னிடம் கேட்டால் உன் குலதெய்வமான நான் நிச்சயம் உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுப்பேன். உலகத்திலேயே ஆபத்தான விஷயங்களான போட்டி, பொறாமை எண்ணம் உனக்குள் வேண்டாம். நல்ல எண்ணங்களை வைத்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ எதிர்பார்த்த எல்லா வசந்த வாசல்களும் உனக்காக திறக்கும்படி நான் செய்வேன்.